வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நான் இருக்கிறேன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அமிர்தா என்கிற பெயரில் அப்படி என்ன சுவை இருக்க முடியும்? ஆனால் சண்முகத்துக்கு இருந்தது. குழந்தைகள் சாக்லேட்டை கையில் எடுத்த பிறகு வாயில் வைத்து சுவைப்பது போல மீண்டும் மீண்டும் அந்த பெயரை பல தொனிகளில் பல தினசுகளில் உச்சரித்து அழைத்தான் சண்முகம். அமிர்தா, அமிர்தா. முன் பெஞ்சில் ராஜேஸ்வரிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் அமிர்தா என்று அழைக்கப்பட்ட அமிர்தலட்சுமி. இடம் வகுப்பறை நீள வாக்கில் 3 பகுதியாக 2 பேர் அமரத்தக்க பெஞ்சில் எங்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள். நாங்கள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் என்பது நானும் சண்முகமும். அது சித்தாந்த வகுப்பு. வெள்ளிக்கிழமைகளில் முதல் வகுப்பு சித்தாந்த வகுப்பு இருக்கும். அப்போது சைவ சித்தாந்தத்தை எடுத்து கொண்டிருந்தார் பேராசிரியர். சரியாக 10 மணிக்கு வகுப்பில் இருப்பார் அவர். என்ன காரணத்தினாலோ வரவில்லை. அமிர்தாவுக்கு மட்டுமே கேட்கும் என்ற நம்பிக்கையுடன் அமிர்தாவின் பக்கம் குனிந்து, அமிர்தா, அமிர்தா என்று ரகசிய குரலில் அழைத்தான் சண்முகம். சண்முகத்துக்கு நேராக முதுகை காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள். நான் எட்டி பார்த்தேன். மெய் கண்டாரின் பாடல்களை படித்து கொண்டிருந்தாள் அவள். சண்முகத்தின் காதில், சைவ சித்தாந்தம் படிக்கிறாடா என்றேன். சண்முகம் மீண்டும் குரலில் தேனை தடவிக்கொண்டு, அமிர்தா, அமிர்தா என்றான். அமிர்தாவுக்கு குதிரை வால் மாதிரி கற்றை சடை. தினம் ஒரு பூ வைத்து கொள்வது அவள் வழக்கம். ஒரு நாளைக்கு மல்லிகை, ஒரு நாள் ரோஜா, ஒரு நாள் சம்மங்கி, ஒரு நாள் கனகாம்பரம் என்று. அன்று மல்லிகை வைத்து கொண்டு வந்திருந்தாள். அமிர்தா ஒரு அழகியா என்றால் என்னால் பதில் சொல்ல முடியாது. கல்லூரி பருவத்தில் எல்லா பெண்களுமே அழகிகளாகத்தான் எனக்கு தோன்றினார்கள். எனக்கு இன்னும் கூட பெண்களில் பேதம் காண முடிவதில்லை. அமிர்தா அழகி என்றுதான் கல்லூரிக்குள் மதிக்கப்பட்டாள். மாணவர்கள் அவளிடம் சென்று பாட சம்பந்தமாக கூட அடிக்கடி சந்தேகம் கேட்டார்கள் என்றால் நிச்சயம் அவள் அழகியாகத்தான் இருக்க வேண்டும். அமிர்தா ஜடையை சிலுப்பிக் கொண்டு பக்கவாட்டில் திரும்பி சு என்றாள். அதன் அர்த்தம் சும்மா இரு அல்லது கம்னு கிட என்பதாம். ஆனால் சண்முகத்தை அதுவே உசிப்பி விட்டது போலும். என்ன படிக்கிற என்றான். நான் இந்த சமயத்தில் உள்ளே புகுந்தேன். பொதுவாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நான் ஜெயிப்பதில்லை. கூச்சம் பெருமிதம் காரணமாக இந்த விளையாட்டில் நான் ஒதுங்கி போவேன். என்ன காரணத்தினாலோ எனக்கும் இந்த விளையாட்டில் பங்கு கொள்ள தோன்றியது. ஒரு வகையான பெண் குரலில் கழுத்தை நொடித்து கொண்டு, சைவ சித்தாந்தம் படிக்கிறேன் என்றாள். அமிர்தா மேலும் தன்னை பெஞ்சில் சாய்த்து கொண்டு தீவிரமாக படிப்பவள் போல அபிநயித்தாள். ஆனால் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த ராஜேஸ்வரி திரும்பி என்னை பார்த்து முறைத்தாள். நீ கூடவா என்பது அவள் பார்வைக்கு பொருளாக இருக்க வேண்டும். சண்முகம் மேலும் கிசுகிசுப்பான குரலில், சைவ சித்தாந்தம் படிக்கிற வயசா உனக்கு? அமிர்தா, கலிங்கத்து பரணியை எடு. அதுல கடை திறப்பு என்கிற பகுதியை எடுத்து காதல் கவிதைகளை படி கண்ணே என்றான். அவ்வளவுதான். பட் பட் என்ற கால்களை உதைத்து கொண்டாள் அமிர்தா. புத்தகத்தை எடுத்து மூடி கீழே அறைந்தாள். எழுந்து சண்முகத்தை முறைத்தாள். கையில் சிலம்பு மட்டும்தான் இல்லை. நேராக பூமாதேவியின் முகம் நோகும்படி நடந்தாள். எங்கள் வகுப்பிலிருந்து பார்த்தால் பிரின்சிபல் அறை தெரியும். பிரின்சிபல் என்று அறியப்படும் ராகவன் சார் கண்மண் தெரியாத முன் கோபத்துக்கு அறிமுகமானவர். அமிர்தா அவர் அறைக்குள் நுழைந்தாள். எனக்கு கலங்கியது. என்னடா அமிர்தா பிரின்சிபல் அறைக்கு போறா? வம்ப விலைக்கு வாங்கிட்ட பாரு என்றேன். அவன் நிதானமாக சிரித்து கொண்டே சொன்னான். காதல் பெண்கள் கடைக்கண் வீச்சுக்காய். நோதலும் இன்பம், நோயும் ஒரு இன்பம். ஆதலினால் காதல் செய்வோம் என்றான். தொடர்ந்து ராஜேஸ்வரியிடம் குனிந்து, தோழிக்கு சாட்சி சொல்ல போகலையாமா என்றான். அவள் இவன் பக்கம் திரும்பி, மூஞ்சப்பாரு என்றாள். சண்முகம் முகத்தை தடவிக்கொண்டு, மாசு மறுவில்லாத முகம் உனக்கு பிடிக்கலையா ராஜேஸ்வரி? உனக்கு என்ன மாதிரி முகம் பிடிக்கும் என்று சொல், தேடி பிடித்து கொண்டு வரேன் என்றான். ராஜேஸ்வரி மீண்டும் திரும்பி வவ்வ என்ற உதட்டை முறுக்கி முகத்தை 4 கோணலாக்கி கொண்டு காட்டினாள். ஓ, இப்படிப்பட்ட முகம்தான் வேண்டுமா? அது நல்லா இருக்காதே. பரவாயில்ல, உனக்கு பிடித்திருந்தால் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பியூன் கந்தசாமி வகுப்புக்குள் தோன்றினார். இன்னா சம்முவா, அந்த பெண்ணை இன்னாப்பா பண்ண? வா வா, பிரின்சிபல் கூப்பிடுறாரு.
அவரண்ட அந்த பொண்ணு ஓன்னு அழுவுது என்றார் சண்முகத்தை பார்த்து. சண்முகம் எழுந்து பிரின்சிபல் அறைக்குள் சென்றான். இப்படித்தான் ஏதாவது ஒரு வம்பில் தொடர்ந்தால் போல் அகப்பட்டு கொண்டு அல்லல் படுவான். வைத்தி, நானும் பெண்களிடத்தில் குறும்பு செய்பவன்தான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் எதற்கும் ஒரு எல்லை இருக்கத்தானே செய்கிறது. அந்த சமயத்தில் கோபம் வந்தாலும் பிறகு நினைத்து சிரிக்க செய்யும்படியான காரியம்தானே குறும்புத்தனம். அது தப்பில்லை. ஆனால் பின்னால் நினைத்து அருவருப்பு அடையும்படியான காரியத்தை செய்வது அசிங்கமல்லவா? அதை செய்தான். என்னால் தாங்க முடியவில்லை. சுபாஷினியிடம் கொஞ்சம் நகர்ந்துக்கம்மா என்று விட்டு கணேசனின் முன்னால் போய் நின்று கொண்டு, அந்த விளையாட்ட என்னிடம் செய்யேன்பா என்றேன். அவனோ, நீ என்ன அவளுக்கு பாடிக்காடா என்றான். என்னால் சும்மா இருக்க முடியுமா சொல். விட்டேன் 2 அறை. அவனுக்கு பரிந்து கொண்டு சில பையன்கள் வர, எனக்கென்று சிலர் தாவ, அப்புறம் என்ன, ஒரே ரகளைதான். சண்முகத்துக்கு இதன் விளைவாக 2 நாட்கள் சஸ்பென்ஷன் கிடைத்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் குணம், அவன் தன் அளவில் கல்லூரி மாணவிகளிடம் குறும்பு செய்து வம்பு செய்கிறவன்தான் எனினும், கல்லூரி மாணவிகளிடம் வெளியாட்கள் வம்பு செய்கிறார்கள் என்று தெரிந்தாலோ, சக மாணவர்கள் கூட வரம்பு மீறுகிறார்கள் என்று தெரிந்தாலோ சும்மா இருப்பதில்லை. அந்த சந்தர்ப்பங்களில் நியாயத்தராசை தன் கையில் ஏந்த தயாராய் இருப்பான் அவன். கல்லூரி தொடங்கிய புதிதில் பெரிய ரகளைக்கே அவன் காரணமாக இருந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. கல்லூரியை அடுத்த நாட்சந்தியில் கடை தெரு ஒன்று அமைந்திருந்தது. வெண்ணாற்றங்கரைக்கு போகும் பாதையும் குதிரை கட்டி தெருவும் இணையும் சந்திப்பில் ஒரு சைக்கிள் கடை இருந்தது. சைக்கிள் கடையை ஒட்டிய நிழல் குடையில் டவுன் பஸ்ஸுக்கு ஒதுங்கி நிற்பார்கள் மாணவிகள். சைக்கிள் கடையில் இவர்களை பார்ப்பதற்கென்றே ஒரு இளைஞர் கூட்டம் நிற்கும். அது இயற்கைதான். ஆனால் அப்போதுதான் 1ஆம் ஆண்டு சேர்ந்திருந்த சுப்புலட்சுமியை பார்த்து காகித அம்பிருந்திருக்கிறான் ஒருவன். அதை கூட மன்னிக்கலாம் தான். மன்னித்தாள் சுப்புலட்சுமி. அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட அதே இளைஞன் அவள் பஸ்ஸில் ஏறுகிற நிலையில் ஒரு கையில் புத்தகமும் மறு கையில் பஸ்ஸையும் பிடித்தபடி ஏறும் நிலையில் வேண்டுமென்றே இடித்திருக்கிறான். புத்தகம் விழுந்து சிதறியது. புத்தகம் நோட்டுக்குள்ளே இருந்த காகிதங்கள் பறந்தன. அதற்கும் மேலே அவனது இடியை தாங்க முடியாத அதிர்ச்சியில் நிலை குலைந்து போனாள் சுப்புலட்சுமி. அதே நேரம் வண்டியும் நகரத் தொடங்கவே பிடிமானத்தையும் விட்டுவிட்டாள். ஒரு மூட்டையைப் போல தரையில் விழுந்தாள் அவள். அதிர்ச்சி உற்ற டிரைவரும் வண்டியை நிறுத்தினார். நிமிடத்தில் ஒரு பெரும் கூட்டம் அங்கே சேர்ந்து விட்டது. குன்றிப்போய் சமாளித்து எழுந்த அந்த பெண் குனிந்து புத்தகங்களையும் நோட்டையும் ஒன்று சேர்த்தாள். பின்னால் நடந்ததை கேள்வியுற்ற சண்முகம் சுப்புலட்சுமியிடம் பேசிய போது அவள் சொன்ன அந்த சொல் அவனை உலுக்கிவிட்டது. சிரித்தான், கலாட்டா செய்தான், அம்பெய்தான், ஏன் இடித்து தள்ளவும் செய்தான். பையன்களிடம் இதெல்லாம் சகஜம்தான். நான் இதை பெரிது பண்ணி எடுத்து கொள்ளவில்லை சண்முகம். பையன்கள் தங்களை இப்படித்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் கீழே விழுந்து சிராய்த்து கொண்டு ரத்தம் வெளிப்பட வலியோடு நிற்கையில் ஒரு மனிதன், இதற்கெல்லாம் காரணமான மனிதன் பதறி இருக்க வேண்டாமா? ஐயோ சாரி என்று வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டாமா? இல்லை சண்முகம். அவன் சிரித்தான். நான் ஏதோ தப்பு செய்தவள் மாதிரியும் அதற்கான தண்டனையை நான் பெற்றேன் என்பது மாதிரியும், நான் கீழே விழுந்தது ஏதோ தமாஷ் என்பது மாதிரியும் அவன் சிரித்ததுதான் இப்போது நினைத்தாலும் மனம் வெறுத்து போகிறது. பிறர் படும் துன்பம் பார்ப்பவர் மனதை அறுக்கவில்லை என்றால் அது அரக்கத்தனம் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே அவள் அழுதிருக்கிறாள். சண்முகம் பேசாமல் திரும்பி இருக்கிறான். இரவோடு இரவாக அவனை பற்றி விசாரித்து அவன் வீட்டு விலாசத்தை கண்டுபிடித்து கதவை தட்டி அவனை வெளியே தெருவுக்கு கொண்டு வந்து கடைவாயில் ரத்தம் வர உதைத்திருக்கிறான் சண்முகம். அதுவரையில் கூட பிரச்சனை இல்லை. அந்த பையன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரின் பையனாக இருந்ததுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிற்று. பிரின்சிபலின் அறையை விட்டு வெளியே வந்த சண்முகத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள் மாணவர்களும் சில மாணவிகளும். பிரின்சிபல் என்னப்பா சொன்னார் என்றான் ஒருவன். என்ன சொன்னார், வழக்கம் போலத்தான். இந்த முறை 4 நாள் சஸ்பென்ஷன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் சண்முகம். நடந்ததை தனியாக சண்முகம் என்னிடம் சொன்னான். பிரின்சிபல் அறைக்குள் நுழைந்திருக்கிறான் சண்முகம். இவனை பார்த்ததும் அவர், உன் காலித்தனம் எப்போதுதான் அடங்கும் என்றிருக்கிறார். என்ன சார், இந்த பூனையும் பால் குடிக்குமா என்கிற இந்த பெண்ணிடம் என்ன சொன்ன? என்ன சொன்னேன் என்று அமிர்தாவிடமே திருப்பி கேட்டானாம் சண்முகம். அவள் தலையை கவிழ்த்து கொண்டு நின்றிருந்தாளாம். சார், நான் என்ன சொன்னதாக இவங்க சொல்றாங்க சார்? சைவ சித்தாந்தம் வேண்டாம், கலிங்கத்து பரணி படின்னு கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து சொன்னியாமே. ஐயோ சார், நான் சொன்னது என்ன தெரியுமா?
சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்களா அமிர்தா? அடுத்த பீரியட் கலிங்கத்து பரணி இல்லையா? அதை படியுங்களேன் அப்படின்னு சொன்னேன் சார். இதை சொல்லும்போது அமிர்தாவின் முகத்தில் புன்னகை கோடு போட்டதாம். அப்படியா சொன்ன? கண்ணே கிண்ணேன்னு எல்லாம் சொன்னியாமே. அன்பாக சொல்றது இல்லையா சார்? இங்கிலீஷ்காரர்கள் டியர்னு சொல்றாங்களே சார். அது மாதிரி தமிழ்ல சொல்ல முயற்சி பண்ணேன் சார். உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி பேசுவியா? சில விஷயங்களை சிலரிடம்தான் சார் பேச முடியும். அக்கா தங்கச்சி கிட்ட எல்லாம் அதை பேச முடியாது சார். அமிர்தா அந்த சமயம் பார்த்து கழுக்கென்று சிரித்திருக்கிறாள். என்ன பெண்கள் இவர்கள்! காய்ந்தால் சுள்ளென்று காய்வது, பெய்தால் வெள்ளமாக பெய்வது, குளிர்ந்தால் ஐஸ் கட்டியாகவே ஆகிவிடுவது, சுட்டால் அக்னியாகவே சுடுவது. அமிர்தா சிரித்தது பிரின்சிபாலின் கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கக்கூடும். வழக்கமாக 2 நாள் சஸ்பென்ஷன் என்பவர் 4 நாள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் விஷயம் அத்தோடு முடியவில்லை என்பதுதான் சுவாரஸ்யமான திருப்பம். நானும் சண்முகமும் தங்கியிருந்த குதிரை கட்டி தெரு மாடிக்கு அமிர்தா அன்று மாலையே வந்தாள். வெளியே இருட்டு கவிழ்ந்து கொண்டிருந்த நேரம். வானம் விறகடுப்பு மாதிரி சிவந்து கொண்டிருந்தது. சண்முகம் சோப்பு பெட்டி சகிதம் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு வெற்றுடம்போடு குளிக்க புறப்பட்டு கொண்டிருந்தான். கீழே கொல்லை கிணற்றில்தான் நாங்கள் தண்ணீர் சேந்தி குளிப்போம். நான் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்து துண்டோடு நின்று கொண்டு தலையை துவட்டி கொண்டிருந்தேன். பயங்கரம்தான். மெல்லிய பிஞ்சு வெண்டைக்காய் விரலால் அரைக்கதவை தட்டும் சப்தம் கேட்டு அப்படி தட்டி அலார் செய்கிற கிருஷ்ணமூர்த்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்த சண்முகம், சும்மா உள்ளவாட கம்மநாட்டி, பெரிய வெள்ளக்கார குஞ்சு மாதிரி, பெரிய வெள்ளக்கார குஞ்சு மாதிரி தான், கதவு தட்டிட்டு உள்ள வருவியா என்றான். அமிர்தா தலையை உள்ளே நீட்டியவள் அரண்டு திடுக்கிட்டு தலையை பின்னுக்கு எடுத்துக்கொண்டாள். வினாடிகளில் நாங்கள் லுங்கி சட்டைக்குள் புகுந்து விட்டோம். வாங்க வாங்க அமிர்தா, உள்ள வாங்க என்ற இருவருமே ஒன்றாக குரல் கொடுத்தோம் தடுமாற்றத்தோடு. அமிர்தா நேராக சண்முகத்தின் முகத்தை பார்த்து சொன்னாள். கோவிலுக்கு வந்த சண்முகம், அப்படியே உங்களையும் பார்த்து பேச வேண்டும் போல தோணுச்சு. என்னால் உங்களுக்கு 4 நாள் சஸ்பென்ஷன் கிடைத்தது பற்றி எனக்கு மிகுந்த வருத்தம். என்னை மன்னித்து விடுங்கள். மாணவர்கள் மாணவிகளை பார்த்து குறும்பு செய்வது சகஜம்தான். அதை நாமும் ரசித்து சிரித்து விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவு எனக்கு இல்லை. சண்முகம், முட்டாள்தனமாக இதை பிரின்சிபலிடம் சொல்லி பெரிதுபடுத்தி விட்டேன். அதை நினைத்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள். இனி இந்த மாதிரி குழந்தைத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் என்றவள் ஒரு நிமிடம் தயங்கினாள். பிறகு தொடர்ந்தாள். வைத்து இருக்கிறார், பரவாயில்லை. அவரும் எனக்கு நண்பர்தானே. அவர் முன்னால் பேசுவது எனக்கு சங்கடமாக இல்லை. பிரின்சிபல்லிடம் அக்கா தங்கையிடம் சில விஷயங்களை பேச முடியாது என்றீர்களே, அது உண்மைதானா? என்னை சகோதரியாக கருதாமல் வேறு மாதிரி கருதி அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நான் அதை வரவேற்கிறேன். மீண்டும் அந்த வார்த்தையை என்னிடம் சொல்வீர்கள் என்றால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த வார்த்தைகளை சட்டம் போட்டு மனசுக்குள் மாட்டிக்கொள்வேன். வரட்டுமா? அம்மா கவலைப்படுவாள். இருட்டி விட்டது. வீட்டு முகவரி உங்களுக்கு தெரியும் தானே? வாருங்கள், அவசியம் வீட்டுக்கு வாருங்கள். வைத்தியையும் அழைத்து வாருங்கள். வருகிறேன். அவள் போயே போய்விட்டாள். ஒரு 100 மத்தாப்பு கட்டுக்களை கொளுத்தி எங்கள் முகத்துக்கு முன் காட்டியது மாதிரி இருந்தது. நாங்கள் ஸ்தம்பித்து நின்றோம். அடுத்த நாளே நாங்கள் அமிர்தா வீட்டுக்கு போனோம். அமிர்தாவுக்கு அக்கா மாதிரி இருந்தாள் அவள் அம்மா. இரவு அவர்கள் வீட்டில் சாப்பிட்டோம். எங்களை வழி அனுப்ப வெளியில் வந்த அமிர்தாவிடம் மிக மென்மையான குரலில் சண்முகம் சொன்னான். என்னை மன்னிச்சிடுங்க அமிர்தா. நான் அப்படி சொன்னது சகோதர பாவத்தில் அல்ல. ஒரு மாணவர் குறும்பு மட்டும்தான். வேறு வர்ணம் அதில் இல்லை. உங்களை அப்படி என்னால் நினைக்க முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்னை மன்னித்து விடுங்கள். பௌர்ணமி நிலவை மேகம் மறைத்தது மாதிரி சட்டென்று அமிர்தாவின் முகம் இருண்டது. ஒரு கணம்தான் சமாளித்து கொண்டாள் போலும். அவள் பல் வரிசை மிக அழகாக இருந்தது. கோடு போட்டு எழுதியது மாதிரி வரிசை பற்கள். அவள் சொன்னாள், நல்ல வேலை சண்முகம். வீட்டை கட்டிய பிறகு இடிக்க வேண்டி நேரவில்லை. அந்த வகையில் திருப்திதான். அஸ்திவாரம் போடுவதற்கு முன்னாலேயே சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி என்றபடி சிரித்தாள். ச, இப்படிப்பட்ட ஒருத்தி சுவாசித்த காற்றை சுவாசிக்க எனக்கு வாய்த்திருக்கிறதே என்று ஆனந்தம் அடைந்தேன் நான். அமிர்தாவை நான் வியந்தேன். ஆனால் அவளை காட்டிலும் பல படி மேலே போனான் சண்முகம் என்பதை நான் அறிய நேர்ந்த சந்தர்ப்பம் எனக்கு விரைவில் வாய்த்தது.
நாங்கள் 2ஆம் ஆண்டு முடித்து 3ஆம் ஆண்டு வகுப்புக்கு வந்து சேர்ந்தோம். முதலாம் ஆண்டில் ராஜலட்சுமி என்கிற பெண் சேர்ந்தாள். முதலில் கல்லூரிக்கு வரும் பெண் யாரானாலும் அவளை மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா என்று வரவேற்பவன் சண்முகம். அந்த வழக்கப்படி ராஜலட்சுமியை அணுகியவன் ஏனோ ஸ்தம்பித்து செயலற்று நின்றான். என்னப்பா, என்னம்மா மாதிரி ஆயிட்ட என்று கேட்டேன் நான். எனக்கே தெரியல வைத்தி, அந்த பெண்ணை பார்த்து எனக்கு ஒன்றும் சொல்ல தோணல. அவ கண்களை பார்த்தாயா? ஏதோ மாதிரி இல்ல. நிச்சயமா ஏதோ ஒன்று அவகிட்ட இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு விளங்கல என்றான் சண்முகம். ராஜலட்சுமி எல்லோரையும் போலத்தான் இருந்தாள். உடுத்தினாள். அதிகம் பேசுவதில்லை. பேசாத டைப் பெண்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அது கூட விசேஷமாக தோன்றவில்லை. ஆனால் எப்பொழுதும் எதையோ பறிகொடுத்தவள் மாதிரி, தூக்கத்தில் எழுந்து நடப்பவள் மாதிரி அவள் இருந்தாள். அந்த ஒரு வாரத்தில் சண்முகம் என்னிடம் பல முறை அது பற்றி கேட்டுவிட்டான். எனக்கும் விளங்கத்தான் இல்லை. கல்லூரியில் முதல் ஆண்டு சேர்ந்த பெண்களுக்கு இருக்கும் உற்சாகம், துள்ளல் ஏதுமே அவளிடம் இல்லை. கிராமத்து பெண்கள் உடுத்தும் உடை போல மிக சாமானியமாக உடுத்தினாள். முகத்துக்கு பவுடரோ கண்ணுக்கு மையோ இடுவது இல்லை. இத்தனைக்கும் அழகு இல்லை என்று கூறிவிட முடியாது. ஒரு நாள் கல்லூரி விட்டு ராஜலட்சுமி விடுதிக்கு சென்று கொண்டிருந்த போது பெட்டிக்கடையில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்த எங்கள் கண்களில் அவள் தட்டுப்பட்டாள். வா என்று என்னிடம் சொல்லிவிட்டு சண்முகம் விடுவிடுவென அவளை நோக்கி நடந்தான். அவள் அருகில் சென்று வணக்கம் என்றான். திடுக்கிட்ட அவள் பதிலுக்கு வணக்கம் என்றாள். நான் சண்முகம், 3ஆம் ஆண்டு. இவர் வைத்தீஸ்வரன், இவரும் 3ஆம் ஆண்டுதான். நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். பேசிக்கொண்டே நடக்கலாம் என்றான். நடந்தோம். ஏன் எப்பவும் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? இதை கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்காதீர்கள். தயவு செய்து கேட்காதீர்கள். மனிதனாக இருப்பதால் தான் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறீர்கள்? என்ன துக்கம் உங்களுக்கு? தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள். என்னால் முடிந்ததை நான் உங்களுக்கு செய்கிறேன். ராஜலட்சுமி, சத்தியமாக சொல்கிறேன். என்னை நம்புங்கள். உங்கள் துக்கம் எதுவானாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்றான் சண்முகம். நாங்கள் துக்காம்பாளைய தெருவுக்கு வந்திருந்தோம். ஆள் அரவமற்ற தெரு அது. ராஜலட்சுமி நின்று அவனை பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. கண்ணாடி பெட்டிக்கு பின்னால் இருக்கிற காகித பூச்செடி மாதிரியான ஜீவனற்ற சிரிப்பொன்று அவள் முகத்தில் தவழ்ந்தது. ஒன்றுமில்லை, உங்களுக்கு மிகுந்த நன்றி என்று விட்டு அவள் வேகமாக நடக்கத் தொடங்கினாள். நாங்கள் அங்கேயே நின்றோம். எங்கள் அறையை ஒட்டி ஒரு மொட்டை மாடி இருந்தது. இரவு உண்டு முடித்து உறக்கம் வரும் வரை மொட்டை மாடியில் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது வழக்கம். கடந்த சில நாட்களாக சண்முகம் பாயில் படுத்து நான் பார்க்கவில்லை. சாய்வு நாற்காலியில் இருந்தபடி சிகரெட்டுகளை புகைத்தவாறு இருந்தான். அதிலேயே தூங்கினான். அமிர்தா, சுப்புலட்சுமி இருவரும் சண்முகத்துக்காக ராஜலட்சுமியிடம் சென்று பேசி பார்த்தார்கள். சண்முகத்துக்கு சொன்ன பதிலையே அவர்களுக்கும் சொன்னாள் ராஜலட்சுமி. சண்முகம் காரியத்தில் இறங்கினான். பியூனுக்கு பணம் கொடுத்து அவள் சொந்த ஊர் முகவரியை பெற்றான். என்னிடமும் கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டு அவள் ஊருக்கே புறப்பட்டான். எனக்கு நேராக துன்பங்கள் நேர்வதில்லை. என் நண்பர்களின் துன்பங்களே என் துன்பங்களாகி என்னை அலைக்கழித்து சித்திரவதை செய்யும். சண்முகம் திரும்பி வர 4 நாட்கள் ஆகின. பயண களைப்பு தீர குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டு வந்தவன் என்னிடம் சொன்னான். வைத்தி, ராஜலட்சுமி ரொம்ப சாதாரண குடும்பத்து பெண். 4 அக்காள், 2 தம்பி இவளுக்கு. அப்பா சின்ன மிராசுதார். அவளுக்கும் அந்த ஊர் உயர்நிலை பள்ளி ஆசிரியன் ஒருவனுக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. இருவரும் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். விஷயம் இவள் அப்பாவுக்கு தெரிந்திருக்கிறது. பெண்ணை அடித்து மிரட்டிவிட்டு ஆள் வைத்து அந்த வாத்தியாரையும் அடித்திருக்கிறார். பயந்து போன அவன் சொந்த ஊருக்கே சேர்ந்திருக்கிறான். போனவன் கையோடு கல்யாணமும் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டான். பெண்ணுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாதே என்பதற்காகவும் ஊர் மற்றும் புறம் பேசும் பேச்சுக்கு பயந்தும் பெண்ணை கல்லூரியில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமிக்கு படிப்பில் ஈடுபாடு இல்லை. அவனையும் அவன் துரோகத்தையும் மறக்க முடியவில்லை. மனசுக்குள் நினைவுகளால் கீறி கீறி ரத்தத்தை வடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவன் பெருமூச்சு விட்டான். சோகத்தில் ஆழ்ந்தவனாக என்னை பார்த்து சொன்னான். நான் அவளை நேசிக்கிறேன் வைத்தி. என் மனசின் அடி ஆழத்தில் இருந்து நேசிக்கிறேன் வைத்தி. அவள் அதை அறிவாளா? காலம் அவள் பொண்ணுக்கு மருந்திடும். உலகத்தை நேராக சீக்கிரமே அவள் பார்க்கட்டும் என்று வேண்டிக்கொள் வைத்தி. காலமெல்லாம் என் நெஞ்சில் என் உயிரில் அவளை வைத்து சீராட்டுவேன், கொண்டாடுவேன், வழிபடுவேன் என்பதை அவள் தெரிந்து கொள்ளும் நாள் வருமா? சொல் சொல் வைத்தி, சொல் என்றவன் நான் சற்றும் எதிர்பாராத வகையில் என் தோளில் முகம் புதைத்து அழுதான்.
நிலைமை மாறும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அது வேறு விதமாக மாற்றமடைந்தது. வகுப்புக்குள் ஒரு நாள் வாந்தி எடுத்து மயக்கமடைந்தாள் ராஜலட்சுமி. கல்லூரி டாக்டர் வரவழைக்கப்பட்டார். பரிசோதித்து பார்த்த பிறகு அவர் சொன்னதை கேட்டு பிரின்சிபல் உடம்பு ஆடிற்று. ராஜலட்சுமி தாய்மை அடைந்திருந்தாள். ஒரு 6 மாத குழந்தையை அவள் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாள். பிரின்சிபல் சொன்னார், அப்பப்பா தப்பிச்ச, இவ காலேஜில் அட்மிஷன் ஆகி 3 மாசம்தான் ஆகிறது. ஆகவே இது நம் காலேஜில் சேர்ந்த பிறகு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. சுலபமாக டிசி கொடுத்து அனுப்பிவிடலாம். ராமமூர்த்தி, உடனே அவள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்து அவரை வரவழை. அவர் கையில் அவளை ஒப்படைத்து பேக் பண்ணி அனுப்பினால்தான் எனக்கு சோறு தொண்டைக்குள் இறங்கும். மனிதர்கள் எப்படியெல்லாம் இயங்குகிறார்கள் என்று இருந்தது எனக்கு. சக மனிதருக்கு நேர்ந்த துன்பத்தை நீக்க நம்மால் என்ன ஆகும் என்று யாரும் சிந்திப்பதில்லை. எந்த துன்பத்திலும் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதில்தான் அனைவருக்கும் கவனம். மனிதர்கள் சுயநல மோகிகள் தானா? மொத்தத்தில் எல்லோருமே உதிரிகள் தானா? அன்று மாலைக்குள் ராஜலட்சுமி அப்பாவிடமிருந்து பதில் வந்தது. அவள் எனக்கு மகள் அல்ல. நீங்கள் எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் தங்கள் எண்ணப்படி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. சண்முகம் இது இப்படித்தான் வளரும் என்று எதிர்பார்த்திருக்க கூடும். மாணவியர் விடுதி இருந்த துக்காம்பாளைய தெருவின் முனையில் இருந்த பெட்டி கடையிலேயே அவன் விடியல் முதல் கால் கடுக்க மாற்றி மாற்றி புகைத்து கொண்டு நின்றிருந்தான். சுமார் 8 மணி அளவில் விடுதியின் வாயிலில் ட்ரங்க் பெட்டி ஒன்றும் படுக்கை சுருள் ஒன்றும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அடுத்த 2ஆம் நிமிடம் ராஜலட்சுமி தோன்றினாள். வீதியின் இரு புறத்தையும் நோக்கியபடி நின்றாள் அவள். சண்முகம் வேகமாக நடக்கத் தொடங்கினான். நானும் அவனை பின்தொடர்ந்தேன். அவள் அருகில் போய் நின்றான். குரல் அடைக்க அவளிடம் சொன்னான், புறப்பட்டுட்டீங்களா ராஜலட்சுமி? அவள் தலையை கவிழ்த்து கொண்டு சொன்னாள், நானா புறப்படல, அவர்கள் புறப்பட சொல்லிவிட்டார்கள். தெரியும், எங்கே போகப் போகிறீர்கள்? அவள் தெரியாது என்பதாக தலையசைத்தாள். உங்க வீட்டுக்கு போக முடியாதா? முடியாது என்பதாக தலையசைத்தாள். உலகம் ஸ்தம்பித்து நின்றது எங்களிடம். சண்முகம் தெளிவான குரலில் சொன்னான், ராஜலட்சுமி, நீங்கள் விரும்பினால் என்னுடன் வரலாம். உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இனி ஒருபோதும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அழும் நிலை வராமல் நான் உங்களை பார்த்து கொள்கிறேன். அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்தவாறு இருந்தாள். அவள் ஏதேனும் சொல்வாள் என்று எதிர்பார்த்தேன். இல்லை. அவள் கண்களில் இருந்து கசிந்து வழிந்தது கண்ணீர். நாங்கள் அவளை பார்த்திருந்த பல மாதங்களில் முதன் முறையாக அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது. முதலாக சிரிப்பும் அரும்பியது. அவள் மெல்லிய குரலில் கேட்டாள், என்ன சொல்கிறீர்கள்? சண்முகம் சொன்னான், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அவன் குனிந்து அவள் பெட்டியை எடுத்து கொண்டான். படுக்கை சுருளையும் எடுக்கப் போனான். அதை எனக்கு கொடுப்பா என்றபடி நான் அதை வாங்கி கொண்டேன். இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். நான் அவர்களை பின்தொடர்ந்தேன். எனக்கு தாரோடு காலுக்கு கீழ் பஞ்சு மெத்தையாக மெல்லிட்டது. சூரியன் பன்னீர் தெளிப்பதாகப்பட்டது. மகாத்மாக்கள் போர்பந்தரில் தான் பிறக்க வேண்டுமா? நம் அண்டை வீட்டிலும் தோன்றலாம். அவன் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் இருக்காது. நம்மோடு தெருமுனை கடையில் அவனும் டீ குடித்து கொண்டு நிற்பான். நாம் ரேஷன் வாங்கும்போது அந்த கடையில்தான் அவனும் வாங்குவான். நம்மை போலத்தான் உடுத்துவான். சொர்க்கம் என்கிறார்களே, அது துக்காம்பாளைய தெருவுக்குள் வந்து விட்டதாக தோன்றியது எனக்கு. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.